சாந்தி. இன்றைய அழகான முரளியில் அற்புதமாக பாபா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய எல்லாருடைய வழக்கும் விசாரிக்கப்படுகிறது. பாபா நம்மளை துக்கத்திலிருந்து விடுவித்து சுகத்திற்கு அழைத்து செல்கிறார். நம்ம எல்லாருமே வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறோம். இப்போ நம்ம எல்லாருமே திரும்ப வீட்டிற்கு போகணும். சதா யோக நிலையில் இருக்கணும், ஸ்ரீமத் படி நடக்கணுங்கிற கட்டளை அடிக்கடி ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, கடைசி நேர விநாச காட்சி கண் முன்னாடி இருக்குது. கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இறப்பாங்க. இயற்கை சீற்றம் கண் முன்னாடி நடக்கும். அப்போது ஆடாது அசையாத ஒரே மனோநிலையோடு நம்ம இருக்கணும். அதுக்கு யோக யுக்தாக இருக்க வேண்டும். யார் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவங்களுடைய மனோநிலை எப்போவுமே ஆனந்தமாக இருக்கும். நாம் இந்த உடலை விட்டு போக போகிறோம், நம்மளுடைய இனிமையான வீட்டிற்கு போக போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய புத்தியில் இருக்கும். நாம் லைட் ஹவுஸ் ஆகி எல்லாருக்கும் வழிகாட்டணும். புத்தியை எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பால் கொண்டு செல்லணும். நம்ம சுயதர்ஷன சக்கரதாரி ஆகணும். இப்போ நாம் திரும்ப வீட்டிற்கு போகணும். இந்த வானப்பிரஸ்த நிலையில் சதோ பிரதானமாகறதுக்காக முயற்சி பண்ணணும். நம்மளுடைய நேரத்தை நம்ம வீணடிக்கக்கூடாது. வாங்க இன்றைய முரளியை விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி. 30/1/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். தலைப்பு: இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களுடைய வழக்கு விசாரிக்கப்படுகிறது. பாபா உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து சுகத்தில் அழைத்து செல்கிறார். இப்பொழுது நீங்கள் அனைவரும் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீர்கள். வீட்டிற்கு திரும்ப போக வேண்டும். கேள்வி: சதா யோக நிலையில் இருக்க வேண்டும் மற்றும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் என்ற கட்டளை அடிக்கடி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஏன் கூறப்படுகிறது? பதில்: ஏனென்றால் இப்பொழுது கடைசி விநாச காட்சிகள் எதிரில் இருக்கிறது. கோடிக்கணக்கான மனிதர்கள் இறப்பார்கள். இயற்கை சீற்றங்கள் நடக்கும். அச்சமயம் மனநிலை ஒரே நிலையாக இருக்க வேண்டும். அனைத்து காட்சிகளை பார்த்தாலும் அடிப்பட்ட விலங்கிற்கு திண்டாட்டம், வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம் என்ற அனுபவம் ஆக வேண்டும். அதற்காக யோக யுக்தாக இருக்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய யோகி குழந்தைகள்தான் ஆனந்தமாக இருப்பார்கள். நாம் பழைய உடலை விட்டுவிட்டு நம்முடைய இனிமையான வீட்டிற்கு போவோம் என்பது அவர்களுடைய புத்தியில் இருக்கும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுடன் ஆன்மீக உரையாடல் செய்கிறார் அல்லது ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். ஏனென்றால் ஆத்மாக்கள் பக்தி மார்க்கத்தில் மிகவும் நினைவு செய்தனர். அனைவரும் ஒரு பிரியதர்ஷனின் பிரியதர்ஷினிகள். அந்த பிரியதர்ஷனாகிய சிவபாபாவின் சித்திரம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கு அமர்ந்து பூஜிக்கின்றார்கள். அவரிடம் என்ன கேட்க விரும்புகின்றார்கள் அது தெரியவில்லை. அனைவரும் பூஜிக்கின்றார்கள். சங்கராச்சாரியார் கூட பூஜை செய்கிறார். அனைவரும் அவரை பெரியவர் என நினைக்கின்றார்கள். ஆனால் தர்ம ஸ்தாபகராக இருக்கலாம். ஆனால் அவரும் மறுபிறவி எடுத்து கீழே வருகிறார். இப்போது அனைவரும் கடைசி பிறவியில் வந்தடைகின்றார்கள். இப்போது சிறியவர் பெரியவர் அனைவரும் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கின்றார்கள் என பாபா கூறுகின்றார். நான் உங்கள் அனைவரையும் திரும்ப அழைத்து செல்கிறேன். தூய்மை இல்லாத இந்த உலகத்தில் வாருங்கள் என என்னை அழைக்கின்றார்கள். எவ்வளவு மரியாதை கொடுக்கின்றார்கள்! தூய்மையற்ற உலகம், வேற்று நாட்டில் வாருங்கள் என்கிறார்கள். நிச்சயமாக துக்கத்தில் இருப்பார்கள். அதனால்தான் அழைக்கின்றார்கள். துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர். சீச்சையான பழைய உலகம், பழைய உடலில் அவசியம் வர வேண்டியிருக்கிறது. அதுவும் தமோ பிரதான உடலில் என கூறப்பட்டு இருக்கிறது. சதோ பிரதானமான உலகத்தில் என்னை யாரும் நினைப்பதில்லை. நாடகத்தின்படி நான் அனைவரையும் சுகமுடையவர்களாக மாற்றுகின்றேன். சத்யுகத்தில் நிச்சயமாக ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் இருக்கும். மற்ற சச்சங்கங்களில் வெறும் சாஸ்திரங்களை படித்து கலியுகத்திற்குத்தான் வருகிறார்கள் என்று புரிய வைக்க வேண்டும். புதைக்குழியில் சிக்கிக் கொண்டவர்கள் துக்கப்படுகிறார்கள். இதுவே துக்க உலகமாகும்.
அது சுக உலகமாகும். பாபா எவ்வளவு எளிதாக்கி புரிய வைக்கிறார். ஏனென்றால் பாவம் பெண்கள் எதுவும் அறியவில்லை. மீண்டும் திரும்பி போக வேண்டும் அல்லது எப்பொழுதும் மறுபிறவி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது யாருக்கும் புரியவில்லை. இப்பொழுது அனைத்து தர்மத்தினரும் இருக்கிறார்கள். முதலில் சொர்க்கம் இருந்தது என்றால் ஒரே ஒரு தர்மம்தான் இருந்தது. முழு சக்கரமும் உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. வேறு யாருடைய புத்தியிலும் இந்த விஷயங்கள் இருக்க முடியாது. கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்கிறார்கள். இதற்குத்தான் காரிருள் என்கிறார்கள். ஞானம் என்பது நல்ல வெளிச்சமாகும். இப்போது குழந்தைகளின் புத்தியில் வெளிச்சம் இருக்கின்றது. நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு சென்றால் நாங்கள் சிவபாபாவிடம் செல்கிறோம் என்று கூறுவீர்கள். நாங்கள் இவ்வாறு லக்ஷ்மி நாராயணனாக மாறுகிறோம் என்று கூறுவீர்கள். இந்த விஷயங்கள் வேறு சத்சங்கங்களில் இருக்காது. அது அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும். இப்போது நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடையை அறிகிறீர்கள். ரிஷி முனிவர்கள் போன்றோர்கள் நாங்கள் அறியவில்லை என்று கூறுகிறார்கள். நீங்களும் முதலில் அறியவில்லை. இச்சமயம் முழு உலகத்திலும் பக்தி இருக்கின்றது. இது பழைய உலகமாகும். எவ்வளவு மனிதர்கள் இருக்கின்றார்கள். சத்யுகம் புது உலகத்தில் ஒரே ஒரு அத்வைத தர்மம்தான் இருந்தது. பிறகு துவைதம் பிரிவு ஆகியுள்ளது. பல தர்மங்களில் ஓசை ஏற்படுகிறது. அனைத்திலும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்கின்றனர். நாடகத்தின்படி அவர்கள் கொள்கை அப்படித்தான். யாராவது பிரிக்க வேண்டும் என்றால் சண்டை ஏற்படுகிறது, பிரிவுகள் ஏற்படுகிறது. மனிதர்கள் பாபாவை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் கல்புத்தி உடையவர்களாக இருக்கின்றார்கள். இச்சமயம் தேவி தேவதா தர்மம் கீழான நிலைக்கு வந்துவிட்டது என தந்தை புரிய வைக்கின்றார். இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது என்று தெரிந்தவர்கள் ஒருவர் கூட இல்லை. இப்போது நாம் தேவதை ஆகிக்கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். சிவபாபா நம்முடைய கீழ்ப்படிந்த வேலைக்காரன் ஆவார். பெரிய மனிதர்கள் எப்பொழுதும் கடிதம் எழுதும்போது கீழே தங்கள் கீழ்ப்படிந்த சேவகன் என எழுதுகின்றார்கள். நான் கீழ்ப்படிந்த வேலைக்காரன் என பாபாவும் கூறுகின்றார். இந்த தாதாவும் நானும் கீழ்ப்படிந்த வேலைக்காரன் என்கிறார். நான் 5000 வருடங்களுக்கு பிறகு ஒவ்வொரு கல்பத்தின் புருஷோத்தம சங்கம யுகத்தில் வருகின்றேன். வந்து குழந்தைகளுக்கு சேவை செய்கின்றேன். தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவரே என்று என்னை கூறுகின்றார்கள். இதனுடைய பொருளை அறியவில்லை. இத்தனை சாஸ்திரங்களை படிக்கின்றார்கள், ஆனால் அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. தந்தை வந்து அனைத்து வேதங்கள் சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறார். இச்சமயம் ராவணனின் ராஜ்யம் என குழந்தைகள் அறிகின்றீர்கள். மனிதர்கள் தூய்மை இழந்து கொண்டே போகிறார்கள். இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. குழந்தைகளாகிய உங்களை நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு அழைத்து போகின்றார். அதற்குத்தான் அல்லாவின் தோட்டம் என்று கூறுகின்றார்கள். இது முட்களின் காடு, சங்கமயுகம் மலர்களின் தோட்டம். அங்கே நீங்கள் எப்பொழுதும் சுகமுடையவர்களாக இருக்கின்றீர்கள். சதா ஆரோக்கியமாக, சதா செல்வந்தராகவும் மாறுகின்றீர்கள். அரைக்கல்பம் சுகம், பின் அரைக்கல்பம் துக்கம் என இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது. இதற்கு முடிவு கிடையாது. எல்லோரையும் விட பெரிய தந்தை வருகின்றார். அனைவரையும் சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்து போகின்றார். இப்போது நீங்கள் சுகதாமத்திற்கு செல்லும் பொழுது மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருக்கின்றார்கள். அரை கல்பம் சுகம், அரை கல்பம் துக்கம். அதிலும் சுகம் நிறைய இருக்கின்றது. ஒருவேளை பாதி பாதி என்றால் என்ன சுவை இருக்கும்? பக்தி மார்க்கத்தில் கூட மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தீர்கள். நாம் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தோம் என்பது இப்போது நினைவுக்கு வருகிறது. மிகவும் பெரிய பணக்காரர்கள் நஷ்டம் அடையும் பொழுது நம்மிடம் என்னென்ன இருந்தது, எவ்வளவு செல்வம் இருந்தது என்பது நினைவிற்கு வருகின்றது. பாரதம் பணக்கார நாடாக இருந்தது என பாபா புரிய வைக்கின்றார்.
சொர்க்கமாக இருந்தது. எவ்வளவு ஏழையாக இருக்கின்றது! ஏழைகள் மீதுதான் இரக்கம் ஏற்படுகிறது. இப்போது ஒரே அடியாக ஏழையாக ஆகிவிட்டீர்கள். பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். யார் பணக்காரர்களாக இருந்தார்களோ அவர்களே ஏழைகளாக இருக்கின்றார்கள். இதுவும் நாடகமாகும். மற்றபடி மற்ற தர்மங்கள் அனைத்தும் உபகிளைகளாகும். எத்தனை தர்மத்தின் மனிதர்கள் வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். பாரதவாசிகள் தான் 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள். ஒரு குழந்தை மற்ற தர்மங்களின் கணக்கு வழக்கை கணக்கிட்டு அனுப்பியிருந்தது. ஆனால் அதிகமாக இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதால் எந்த பயனும் இல்லை. இதுவும் நேரத்தை வீண் செய்வதாகும். அவ்வளவு நேரம் பாபாவின் நினைவில் அமர்ந்திருந்தால் வருமானம் சேமிப்பாகும். நமக்கு முக்கியமான விஷயம் முழுமையாக முயற்சி செய்து உலகத்திற்கே அதிபதியாக வேண்டும் என்பதாகும். நீங்கள்தான் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். நீங்கள்தான் தமோ பிரதானமாக இருக்கின்றீர்கள் என பாபா கூறுகின்றார். 84 பிறவிகள் நீங்கள் எடுத்துள்ளீர்கள். இப்போது மீண்டும் திரும்ப போக வேண்டும். பாபாவிடமிருந்து சொத்தை அடைய வேண்டும். நீங்கள் அரை கல்பமாக பாபாவை நினைவு செய்திருந்தீர்கள். இப்போது நீங்கள் கூறுவதை கேட்பதற்காக பாபா வந்திருக்கின்றார். பாபா மீண்டும் சுகதாமத்திற்கு அழைத்து போகின்றார். பாரதத்தின் உயர்வு தாழ்வு பற்றி கூட ஒரு கதை இருக்கின்றது. இப்போது இது தூய்மையற்ற உலகமாகும். உறவும் பழையதாகும். இப்போது மீண்டும் புதிய உறவில் செல்ல வேண்டும். இச்சமயம் நடிகர்கள் அனைவரும் இருக்கின்றார்கள். இவர்களின் எந்த வித்தியாசமும் ஏற்படாது. ஆத்மா அழிவற்றது. எவ்வளவு நிறைய ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். அவை ஒருபோதும் அழிவதில்லை. இத்தனை கோடிக்கணக்கான ஆத்மாக்களும் வீட்டிற்கு போக வேண்டும். அனைவரின் சரீரமும் அழிந்து போகும். ஆகவேதான் ஹோலிகா கொண்டாடப்படுகின்றது. நாம் தான் பூஜைக்குரியவராக இருந்தோம், பூஜாரி ஆகிவிட்டோம். இப்போது மீண்டும் பூஜைக்குரியவராக மாறிக்கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். அங்கே இந்த ஞானம் இருக்காது. இந்த சாஸ்திரங்களும் இருக்காது. அனைத்தும் அழிந்து போகும். யார் யோக யுக்தாக இருப்பார்களோ, ஸ்ரீமத் படி நடப்பார்களோ அவர்கள் அனைத்தையும் பார்ப்பார்கள். பூகம்பத்தில் அனைத்தும் எப்படி அழிகிறது என்பதை, முழு கிராமமும் எப்படி அழிந்து போகிறது என்பது செய்தித்தாள்களிலும் வருகின்றது. முதலில் பாம்பே இவ்வளவு பெரிதாக கிடையாது. சமுத்திரம் வறண்டு விட்டது. மீண்டும் சமுத்திரம் ஆகிவிடும். இந்த கட்டிடம் எதுவும் இருக்காது. சத்யுகத்தில் இனிமையான நீரோட்டத்திற்கு அருகில் மாளிகை இருக்கும். உவர்ப்பு தண்ணீர் அருகில் இருக்காது. அது இருக்கவே இருக்காது. சமுத்திரம் ஒரே முறை பொங்கினாலே அனைத்தும் அழிந்து போகும். நிறைய துன்பம் ஏற்படும். கோடிக்கணக்கான மனிதர்கள் இறப்பார்கள். தானியங்கள் எங்கிருந்து வரும்? ஆபத்துகள் வரும் என அவர்கள் கூட புரிந்து கொள்கிறார்கள். மனிதர்கள் இறக்கின்றார்கள் என்றால் யார் யோக நிலையில் இருப்பார்களோ அச்சமயம் ஆனந்தமாக இருப்பார்கள். அடிபட்ட விலங்கிற்கு திண்டாட்டம், வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம். பனிமழை பொழியும் போது நிறைய மனிதர்கள் இறந்து போவார்கள். நிறைய இயற்கை சீற்றங்கள் ஏற்படும். இது அனைத்தும் அழிந்து போகும். இதற்குத்தான் இயற்கை சீற்றங்கள் என்று பெயர். கடவுளால் ஏற்பட்ட சீற்றங்கள் என்று கூற முடியாது. கடவுள் மீது எப்படி குற்றம் சாட்ட முடியும்? சங்கர் கண்ணை திறந்தார், விநாசம் ஆகிவிட்டது என்பது கிடையாது. இது அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும். ஏவுகணைகள் பற்றி கூட சாஸ்திரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணைகள் மூலமாக எவ்வளவு அழிக்கப் போகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நெருப்பு, விஷவாயு அனைத்தும் அதில் சேர்ந்துவிடும். கடைசியில் அனைவரும் உடனுக்குடன் இறக்க வேண்டும். குழந்தைகளும் துன்பப்படக்கூடாது. ஆகவேதான் இயற்கை சீற்றங்களினால் உடனுக்குடன் இறப்பார்கள் என பாபா புரிய வைக்கின்றார். இது அனைத்தும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். ஒருபோதும் அழியாது. சிறியதாகவும் பெரியதாகவும் ஆகாது.
சரீரம் இங்கே அழிந்து போகும், மற்ற ஆத்மாக்கள் அனைத்தும் இனிமையான வீட்டிற்கு சென்றுவிடும். பாபா கல்ப கல்பமாக சங்கம யுகத்தில் வருகின்றார். நீங்களும் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக மாறுகின்றீர்கள். உண்மையில் சிவபாபாவிற்கு ஸ்ரீ ஸ்ரீ என்றும் இந்த தேவதைகளுக்கு ஸ்ரீ என்றும் கூறப்படுகின்றது. இப்பொழுது பாருங்கள், அனைவருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ என கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஸ்ரீமதி, ஸ்ரீ இன்னார். இப்பொழுது ஒரு தந்தை தான் ஸ்ரீமத் கொடுக்கின்றார். விகாரத்தில் ஈடுபடுவது ஸ்ரீமத்தா? இதுவோ பிரஷ்டாச்சாரி உலகமாகும். இப்போது என்னை நினையுங்கள், அழுக்கு நீங்கிவிடும் என இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு தந்தை கூறுகின்றார். இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருங்கள். நமக்கு உலகத்தின் முதல் இடை கடை சக்கரத்தை பற்றிய ஞானம் இருக்கின்றது. ஆனால் இந்த அலங்காரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது. இன்று நீங்கள் உங்களை சுயதர்ஷன சக்கரதாரி என நினைக்கின்றீர்கள். நாளை மாயை அடி கொடுத்தால் ஞானம் பறந்து போகும். ஆகவேதான் பிராமணர்களாகிய உங்களின் மாலையை உருவாக்க முடியாது. மாயை அடி கொடுத்து நிறைய பேரை விழ வைக்கின்றது. அவர்களின் மாலையை எப்படி உருவாக்க முடியும்? தசைகள், அதாவது நிலை மாறிக்கொண்டே இருக்கின்றது. ருத்ரமாலை சரி, விஷ்ணுவின் மாலையும் இருக்கின்றது. மற்றபடி பிராமணரின் மாலை கிடையாது. தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என குழந்தைகளுக்கு வழிமுறை கூறுகின்றார். பாபா நிராகாரர். அவருக்கென்று சரீரம் கிடையாது. மேலும் இவருடைய வானப்பிரஸ்த நிலையில் வந்திருக்கின்றார். அதாவது 60 வயதில் வானப்பிரஸ்த நிலையில் குருவை வைத்துக் கொள்கிறார்கள். நானே சத்குரு, ஆனால் குப்த வேடத்தில் இருக்கின்றேன். அவர்கள் பக்தியின் குரு, நான் ஞான மார்க்கத்தின் குரு. பிரஜாபிதா பிரம்மாவை பாருங்கள், எவ்வளவு குழந்தைகள் இருக்கின்றார்கள். புத்தி எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பால் சென்று விட்டது. முக்திக்கு சென்று பிறகு ஜீவன் முக்தியில் வருகின்றார்கள். நீங்கள் முதலில் வருகின்றீர்கள், மற்றவர்கள் பின்னால் வருகின்றார்கள். ஒவ்வொருவரும் முதலில் சுகம், பிறகு துக்கத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது. இந்த உலகம் நாடகமாகும். ஆஹா பிரபு, உங்களுடைய லீலையே லீலை என கூறுகின்றார்கள். உங்களுடைய புத்தி மேலிருந்து கீழ் வரை சுழன்று கொண்டிருக்கிறது. நீங்கள் லைட் ஹவுஸ் வழிகாட்டக்கூடியவர்கள். நீங்கள் தந்தையின் குழந்தைகள் அல்லவா? என்னை நினைத்தால் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறிவிடுவீர்கள் என பாபா கூறுகின்றார். ட்ரெயினில் கூட நீங்கள் எல்லையற்ற தந்தை சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, பாரதத்தில்தான் தந்தை வருகிறார் என புரிய வைக்கலாம். சிவ ஜெயந்தி கூட பாரதத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆனால் எப்போது நடக்கிறது இது யாருக்கும் தெரியவில்லை. நேரம் நாள் இரண்டுமே இல்லை. ஏனென்றால் கர்ப்பத்தினால் பிறக்கவில்லை. தன்னை ஆத்மா என உணருங்கள் என பாபா கூறுகின்றார். நீங்கள் அசரீரியாக வந்தீர்கள், தூய்மையாக இருந்தீர்கள், மீண்டும் அசரீரியாகி விடுவீர்கள். என்னை மட்டும் நினைத்து கொண்டே இருங்கள், பாவங்கள் அழிந்து போகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: லைட் ஹவுஸ் ஆகி அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும். புத்தியை எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பால் செலுத்த வேண்டும். சுயதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். இப்பொழுது வீட்டிற்கு திரும்ப போக வேண்டும். ஆகவே இந்த வானப்பிரஸ்த நிலையில் சதோ பிரதானமாக மாற முயற்சி செய்ய வேண்டும். தங்களின் நேரத்தை வீணாக்கக்கூடாது. வரதானம்: சம்பந்தம் தொடர்பில் வரும்பொழுது டைமண்ட், அதாவது வைரமாகி
டைமண்ட் வைரத்தை பார்க்கக்கூடிய மாசற்ற வைரம் ஆவீர்களாக. டைமண்ட் ஆகி டைமண்டை பாருங்கள் என்பது பாப்தாதாவின் ஸ்ரீமத் ஆகும். ஒரு ஆத்மா எவ்வளவுதான் கருப்பான கரியாக இருந்தாலும் சரி, தமோ குணமுடையதாக இருந்தாலும் சரி, ஆனால் உங்களது பார்வைப்பட்ட உடனேயே அவரது கருப்புத்தன்மை குறைந்துவிட வேண்டும். அமிர்த வேளை முதல் இரவு வரையும் எவ்வளவு பேர்கள் சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் சரி, நீங்கள் டைமண்ட் ஆகி டைமண்டை மட்டும் பார்த்து கொண்டே இருங்கள். எந்த ஒரு தடை அல்லது சுபாவத்தின் வசப்பட்டு டைமண்ட் மீது மாசு ஏற்பட்டு விடக்கூடாது. அநேக விதமான நிலைமைகளின் தடைகள் வந்தாலும் கூட சரி, ஆனால் நீங்கள் எப்படி பவர்ஃபுல் சக்திசாலி ஆகிவிட வேண்டும் என்றால் அந்த தடைகளின் தாக்கம் உங்கள் மீது ஏற்படக்கூடாது. ஸ்லோகன்: மனம் மற்றும் புத்தியை மன்மத் அதாவது மனம் செல்லும் வழியிலிருந்து காலியாக வைத்திருப்பவர்களே கட்டளைப்படி நடக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். அவ்யக்த சைலன்ஸ் மூலம் டபுள் லைட் ஃபரிஸ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். எப்படி வெண்கலத்தில் செல்பவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கும் காரணத்தால் முழு பூமியின் எந்த இடத்தினுடைய படத்தை எடுக்க விரும்பினாலும் அவர்களால் எடுக்க முடியும். அதேபோல சைலன்ஸின் சக்தி மூலமாக அகநோக்கு தன்மை என்ற குகையில் அமர்ந்து சைலன்ஸின் ஆழமான அனுபவம் செய்யுங்கள். இந்த உணர்வு உங்களை டபுள் லைட் ஃபரிஸ்தாவாக ஆக்கிவிடும். ஓம் சாந்தி.